திரு அலிம் அல் புகாரி, கருத்தியல் என்ற ஒன்று, அந்த அடிப்படையிலான அரசியல் கூட்டணி என்ற ஒன்றே இல்லை என்று குறிப்பிடுகிறார் திரு சேலமணிகண்டன். உங்க கருத்து? அதாவது அது கருத்தியலை பற்றிய புரிதலோடு பேசப்பட்டால்தான் இது கருத்தியல் கூட்டணியா இல்லையா அப்படிங்கிற முடிவுக்கே வர முடியும். உதாரணத்துக்கு, அன்னைக்கு இருந்த RSS பாஜகவுடைய கூட்டு தான் இன்னைக்கு இருக்குதா அப்படின்னா, பாஜகவை பற்றி வாஜ்பாய் என்ன சொன்னார் அப்படின்னா, பாஜகவுக்கும் RSSக்கும் மத்தியிலே மெல்லிய கோடு இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நிலைப்பாடு தான் இன்னைக்கு இங்க இருக்குதா அப்படின்னா கிடையாது. பாஜகவும் RSSம் ஒன்னோடு ஒன்னாக இன்னைக்கு பின்னி பிணைந்து இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்றது போல எதிர்த்தரப்பில் இருப்பவர்களுடைய கருத்தியலும் மாறுகிறது, அதை எதிர்க்கின்றவர்களுடைய கருத்தியலும் மாறுகிறது. அதை வச்சுதான் கருத்தியல் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அன்னைக்கு என்ன கருத்தியல், அந்த அளவுகோலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அதே கருத்தியலை பேச முடியாது. அன்னைக்கு வாஜ்பாய் சாஃப்ட் கோர் இந்துத்துவா தான் பேசினார், இன்னைக்கு ஹார்ட் கோர் இந்துத்துவா நடைமுறையில் இருக்குது. அன்னைக்கு பாஜக காரர்களே 20:18 பேசல, இன்னைக்கு ஒரு முதல்வரே அப்படி பேசுறாரு. சோ இது போன்ற ஒரு சூழலில் அதாவது தன்னுடைய கட்சி எவ்வளவு பலமாக இருக்கிறது என்று பேச வேண்டிய மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கூட்டணி உடையும், நம்ம தலைமையில ஒரு கூட்டணி அமையும் என்று கூட்டணியை மையப்படுத்தி ஒரு எதிர்கட்சி தலைவர் அரசியலை சுழற்றும் பொழுது, அதே கூட்டணியை மையப்படுத்தி கூட்டணி தலைவர்கள் ஒன்று கூடி நின்று தனக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய ஒரு மேடையில் கூட்டணியை பற்றி மரியாதைக்குரிய முதல்வர் பேசுகிறார். இப்படிதான் அதை எடுக்கணும். ஒண்ணு, எங்களுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கூட்டணி என்பதை மையப்படுத்தி மட்டும் அவர் பேசவில்லை. அதற்கு முன்பாக சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு என்பது சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை சொல்லிவிட்டு அதற்கு பிறகுதான் கூட்டணி சார்ந்த ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். அப்போ அது அவர் கூட்டணியை அதை பத்தி மட்டுமே மையப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. கரெக்ட் தான். நீங்க அவரு அதிமுக ஆதரவாளர் ஒரு கருத்தை சொல்றாரே, கூட்டணி என்றது கருத்தியல் அடிப்படையில் அமையல அப்படின்னு சொல்றாருங்கிறதுக்காக இதை நான் சொன்னேன். அடுத்தது, நீங்க கேக்குற மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் இருக்குது, அவர் சொல்ற அளவுக்கு இப்ப அவர் கூட அதிமுக ஆதரவாளர் சொன்னாரு, ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது எதிர்ப்பு இருந்துச்சு, எதிர்ப்பு அலை இருந்துச்சு, இந்த முறை எதிர்ப்பு சுனாமி இருக்குது அப்படின்னா, சீரியஸ்லி அந்த எதிர்ப்பு சுனாமியை அழகா இடைத்தேர்தல் என்கேஷ் பண்ணிருக்கலாம். ஆனா ஏன் அதை என்கேஷ் பண்ணாம தவற விட்டாங்கன்னு தெரியல. இந்த உங்களுடைய கேள்விக்கு பதிலா சொல்றேன். அதை அழகா இந்த இடைத்தேர்தலையே அதை மிகச்சரியாக பயன்படுத்தி இருக்கலாம். 1-2 இல்ல, அப்படி பயங்கரமா சொன்னாங்க. ஆனா அப்படி ஏன் பயன்படுத்தல அப்படிங்கிறதுக்கே ஒரு சின்ன பதிலாக உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை நான் சொல்லிடுவேன். அந்த விஷயம் தான். அப்படின்னா இங்க கூட்டணி பற்றியே விவாதமாக வைக்கப்படுவதனால் நான் சொல்றேன், எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது, என் அரசியல் ரீதியாக நான் யாரையும் தலைவர் என்று அழைத்ததில்லை, அண்ணன் என்று அழைத்ததில்லை, ஆனால் மரியாதைக்குரிய முதல்வர் தளபதியார் அவர்களை நான் அண்ணன் அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அது ஒண்ணு, எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரை. இன்னொன்னு, தேசிய அளவில் மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய கூட்டணியை விட இங்கு பாசிசத்தை எதிர்க்கக்கூடியதில் எந்த மாதிரி உறுதியா நிக்கிறாங்க. ஏன்னா பாசிசம் என்பது, இப்ப அவர் அண்ணன் சொன்ன மாதிரி அமித்ஷாவே ஒரு வாக்குறுதி கொடுத்துறாரு அப்படின்னா, எப்படிங்க நீங்க இந்த மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் இவ்வளவு வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றலையே அப்படின்னு கேட்ட பொழுது, மிகச்சரியாக இதே மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு பேட்டி தரும்போது அமித்ஷா சொன்னாரு, அதெல்லாம் ஜும்லா பாஸ், அதெல்லாம் சும்மா வாய்க்கு தேர்தல் நேரத்தில் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் தான், வாசகங்கள் தான். நாளைக்கு அதே மாதிரி டிலிமிட்டேஷன் சொல்லிட்டு போயிட்டாருன்னு என்ன பண்றது? அதற்குத்தான் கருத்தியல் கூட்டணி தேவைப்படுகிறது. இவர்கள் சொல்வது போல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்றால், உதாரணத்திற்கு மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் சமீபத்திலே பெரிய அளவிலே பேசிய விஷயம் என்ன அப்படின்னா, அது அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பாலியல் கொடுமை விவகாரம். அதை உச்சநீதிமன்றமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்காங்க. எந்தெந்த வாசகங்கள் இவங்க சொன்ன அந்த முக்கியமாக அரசை எதிர்நோக்கி உயர்நீதிமன்றம் கேட்ட வார்த்தைகள் 10, 22, 23, 29ல 9 இதெல்லாமே தேவையற்றது என்று உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்குது. தமிழக அரசினுடைய ஆக்ஷனை பாராட்டி இருக்குது. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டு அரசில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது என்று சொல்வதும் வடிகட்டிய ஒரு பொய். அதே போல கூட்டணியில் பலகீனம் அடைந்திருக்கிறது என்றுதான் எதிர்க்கட்சி தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மாறாக முதல்வர் கூட்டணியை மையப்படுத்தி பேசும்பொழுது ஒரு இங்க முக்கியமான இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இப்ப நீங்க ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க, கூட்டணியில விரிசல் வருமா அப்படின்னு அவர் பேசுறது என்பது, ஒருவேளை விரிசல் இருக்கிறது என்று கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு பதிலா, அல்லது விரிசல் வந்துவிடும் என்று முதல்வர் பயப்படுறாரா என்கின்ற கோணத்தில் நீங்க கேள்வி வைக்கிறீங்க. அப்படின்னா அதுக்கு முந்தி வைக்கிற ஒரு வார்த்தையை நீங்க கவனிக்கணும். ஒரு மிகப்பெரிய ஜனநாயக அமைப்பின் ஒரு தலைவராக முதல்வர் செயல்படுகிறார்னு சொல்லணும். ஏன்னா இந்த கூட்டணிக்குள் முரண்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு, அதை முதல்ல அக்செப்ட் பண்றாரு. அதுதான் இங்க அழகு. இங்க முரண்கள் இருக்கும், இங்க கேள்விகள் இருக்கும். ஏன்னா எந்த இந்தியாவை நோக்கி நம்ம போறோம் அப்படின்னா, முரண்களை மோதல்களை ஏற்காத ஒரு இந்தியா.
ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, அதாவது மும்மொழியை சொல்லிக்குவாங்க. இந்த கேள்வி வருது, இந்த மோதல் என்பது விரிசலாக மாறாது என்று எந்த நம்பிக்கையில் சொல்கிறார் முதலமைச்சர்? ஏனென்றால் இங்கு ஏற்படக்கூடிய மோதல்கள் இவங்க கற்பனை கட்டிக் கொள்வதை போல, ஏன்னா உதாரணத்திற்கு சமீபத்தில் கூட விடுதலை சிறுத்தைகள் இருந்து அந்த கருத்து அழகா சொன்னாங்க. இதே நாங்க பாஜகவுக்கு போறோம், கூட்டணி வைக்கிறோம், எங்களுக்கு அழைப்புகள் இருக்கத்தான் செய்யும். நாங்க பாஜகவிற்கு போறோம் அப்படின்னா நாங்க இப்ப திமுக கிடைக்கிற கூட்டணி சீட்டுகளை விட, அல்லது இப்ப நாங்க போனாலே எங்களுக்கு ஒன்றிய அமைச்சர் முதற்கொண்டு பெரிய பெரிய பதவிகளை கொடுத்துருவாங்க. அதை வேண்டாம் என்று இங்க இருக்கிறோம் அப்படின்னா கருத்தியலை மையப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க விடுதலை சிறுத்தை சார்பா. அதையே நான் முன்ன வச்சு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க பிரச்சனைகள், இங்க விடுதலை சிறுத்தைக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்குமா? இருக்கு. காங்கிரசுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்குமா? கண்டிப்பாக இருக்கிறது. கம்யூனிஸ்டுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்குமா? கோட்டை நோக்கி பேரணி போவாங்க உதாரணம்லாம் சொன்னாரு. இருக்குதா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனால் இந்த கருத்துகள் அனைத்தையும் பதிய வைக்கக்கூடிய ஜனநாயக உரிமையை திமுக தன்னுடைய தலைமையை வைத்து தந்திருக்கிறது. அதே நேரத்தில் கூட்டணியையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது என்று சொல்றாரு. ஏன்னா அதுலதான் அந்த ஜனநாயகம் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர் அவரை தொடர்பு கொண்டு நேரடியாகவே தங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்க முடியும். ஆனால் போராட்ட களம் வரைக்கும் கூட்டணி கட்சியினர் செல்கிறார்களே, அப்போ அதை ஜனநாயகம்னு சொல்றதா அல்லது எதிர்கருத்து வலுப்பெறுகிறது என்று சொல்றதா என்ற கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்களே. இல்ல, இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். எல்லா கருத்தையும் உடனடியாக முதல்வருக்கு போன் போட்டோ, கடிதம் எழுதியோ, நேரில் சந்திச்சோ உடனே செஞ்சிட மாட்டாங்க. ஒரு முதல் விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது, எப்படி இன்னொரு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைக்கோ, கம்யூனிஸ்டுக்கோ, காங்கிரசுக்கு, எங்க கட்சிக்கோ ஒரு கருத்து இருப்பதை போலவே ஆளுகின்ற கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும். இவங்க சொன்ன உடனே கூட்டணி இருக்கிறாங்க, அந்த கருத்தை தொலைபேசியில் சொல்லிட்டாங்க அல்லது கடிதமா கொடுத்துட்டாங்க என்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஒரு கட்சிக்கு அவசியம் இல்லை இல்லையா, கூட்டணி இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்ப அவங்களுக்கான அவங்க தன்னுடைய அழுத்தத்தை தருவாங்க. அப்ப மக்களுடைய கருத்தை பாருங்க. நாங்கள் ஒரு போராட்ட களம் ஜனநாயகம் தானே. நீங்க உதாரணத்துக்கு கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியிலே தொடர்ந்து இருப்பதனால்தான் ஜேஎன்யூ மாணவர்கள் போராடினால் அவர்களை குண்டான் தடிகள் கொண்டு உள்ளே புகுந்து அடிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு போக்கை காண்பித்ததனால் தான் போராட்டத்தை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. டெல்லியில இஸ்லாமியர்கள் சிஏக்கு எதிராக போராடினா கோலி மாரோம் சாலோம் இந்த தேஷ் விரோத் கத்தாரம் கூட அனிர்வாக் தாக்கூரை வைத்து பேச வைக்கணும் என்றெல்லாம் பார்த்துட்டு தான் போராட்டத்தை நீங்க தப்பா விளங்கிட்டீங்க. போராட்டம் என்பது ஒரு அழகிய ஜனநாயக வடிவம். அந்த ஜனநாயக வடிவத்தை வரைக்கும் அவர்கள் செல்லுவதில் எந்த தவறும் இல்லை. அது வந்ததற்கு பின்னால் மக்கள் மன்றத்தில் இவ்வளவு பெரிய கருத்து இருக்குது, அதோட இந்த செய்தி இருக்குது, நம்ம கூட நம்ம நிலைப்பாடை மாற்றிக்கொள்ளலாம் என்று ஒரு முதல்வர் நிலைப்பாடு எடுப்பதற்கு மிகச்சரியான வாய்ப்பாகவும் அது அமையும். அதனால அதை ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு அழகான வடிவம் தான், அதை யாரும் மறுக்கல. ஆனா அந்த போராட்டத்தின் போது அரசு மீது முன்வைக்கக்கூடிய விமர்சனம் ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட வரும்போது கூட்டணி முறியும் என்ற எதிர்பார்ப்பு எதிர்கட்சிகள் கிட்ட உருவாகாதா? அதாவது கூட்டணி முறியும் என்று எதிர்கட்சி எதிர்பார்க்கலாம். அந்த கூட்டணி முறிஞ்சு அவர்கள் எங்களிடத்திலே சேருவார்கள், நாங்கள் ஒரு கூட்டணி அமைப்போம் என்று தன்னுடைய பலத்தை விட்டு கூட்டணியை மையப்படுத்தி ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசும் பொழுது அதற்கு பதிலாக இதை முதல்வர் பேசுகிறார் நான் சொல்றேன். சரி.